விஜயாண்டனா வைப் அதுதான் ஞாபகம் வரும். சில சாயல்கள் இருக்கும். அவர் சிலதை வந்து அங்க ஹாலிவுட்ல இருந்து இல்லைன்னா வந்து வெஸ்டர்ன் மியூசிக்ஸ் வந்து அப்படியே எடுத்து அவர் யூஸ் பண்ணுவார். அவங்க யாருமே வந்து பர்டிகுலரா ஒரே டியூன் ஒரு முழு படத்தை வச்சு ஓடுனது கிடையாது. ஓகே ப்ரோ, ஒரு மாதிரி கண்டெம்பரரி எல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு இந்த ஜோன்ல ரொம்ப பிடிச்சவர் ப்ரோ ஒருத்தர், விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியை பொறுத்தளவுக்கு என்னோட ஃபேவரட் விஜய் ஆண்டனியில் எங்க இருக்குன்னா வந்து ஜிப்ரிஷ் அவர் நல்லா யூஸ் பண்ணி ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது ஒண்ணு. பிளஸ் வந்து அவர் யூஸ் பண்ற ஃபோக்குக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியா யூஸ் பண்ணி இருப்பாரு. ஃபோக்குன்னு கிடையாது, எல்லா விதமான சாங்ஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவர் நல்லா சூப்பரா யூஸ் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு அதுல விஜய் ஆண்டனி ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா ஜிப்ரிஷ். அந்த ஜிப்ரிஷ் தான் நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். நாக்கு முக்கால் ஆரம்பிச்சு அட்ரா நாக்கு முக்கால் ஜிப்ரிஷ் இந்த மாதிரி டியூன்லாம் பயங்கரமா இருக்கும். அது ஒரு வைபாவே இருக்கும். விஜய் ஆண்டனி விஜயாண்டனா வைப் அதுதான் ஞாபகம் வரும். அந்த மாதிரியான ஒரு தரமான இதுதான். விஜய் ஆண்டனி மாதிரியே ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா தேவா. எனக்கு சரி, நிறைய பேருக்கு தேவானாலே கானா தான் வரும். இந்த இடத்துல நான் ஒண்ணு தனிப்பட்டு சொல்றதுன்னா எனக்கு அவர் ஒரு மெலடி ரொம்ப பிடிக்கும். பட் கானா பிடிக்காத ஆளே கிடையாது தேவாவது. எனக்கு மெலடி கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு டைட்டிலே பார்த்துருக்கீங்கன்னா தேனிசை தென்றல் தேவா தான் வரும். ஸோ அதனால வந்து அவரோட மெலடி வந்து எனக்கு ரொம்ப ஃபேன். ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும்னா அவர் கானா தான். கண்ணாடி உதயம் தட்டருல என் இதயத்தை தொலைச்சேன். அத தேவி தட்டருல காத்தடிக்குது காத்தடிக்குது காத்து நேட்டு காத்தடிக்குது. மீனாட்சி மீனாட்சி அன்னைக்கு காதல் என்னாச்சு? ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாட்சி. கரெக்டா ரஜினிக்குமே அவர் சூப்பரா 2 ஐகானிக் படம் பாஷா அண்ணாமலைன்னு கொடுத்திருக்காரு. அதுலயுமே அவரோட டீம் வந்து எனக்கு காப்பி வச்சாலும் நல்லா இருக்கும். அதனால மெலடி வந்து சில சாயல்கள் இருக்கும். அவர் சிலதை வந்து அங்க ஹாலிவுட்ல இருந்து இல்லைன்னா வந்து வெஸ்டர்ன் மியூசிக்ஸ் வந்து அப்படியே எடுத்து அவர் யூஸ் பண்ணுவார். ஆனா கானா மட்டும் தான் அவருக்கு கொஞ்சம் தனித்துவமா இருக்கும். அதனால தான் அவர் ஸ்பெசிஃபிக்கா கானா லிட்டரலி இன்ட்ரோடியூஸ் பண்ண தமிழ் சினிமாக்கு அவர் கூட சொல்லலாம். ஆமா, இந்த லிஸ்ட்ல யார் இருக்கானா கான்டெம்பரரி, எனக்கு கான்டெம்பரரியா ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். எனக்கு சனா கிட்ட பிடிச்சது அவர் யூசேஜ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது எங்கிருந்து பிடிப்பாருன்னே தெரியாது. நம்ம இளையராஜா ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும், அப்படியே ரஹ்மான் வந்து ஒரு சவுண்ட்ஸ். அதோட எனக்கு ஒரு சவுண்ட்ஸ் டிஃபரெண்டா நான் கேட்டது சனா கிட்ட தான். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம ரொம்ப ராவா ஐ ஃபெல்ட். இல்ல அது எனக்கு எங்கன்னா மெலடிலயும் அது ஃபீல் ஆச்சு. ஆசை ஒரு புல்வெளிலாம் வந்து டோட்டலா டிஃபரெண்ட் கேட்காத ஒரு மெலடியா. அதான் எனக்கு ஆசை ஒரு புல்வெளி ஃபீல் ஆச்சு. ஆசை ஒரு புல்வெளி நீ மெட்ராஸ்ல வந்து எனக்குள்ள ஒரு ஒன்ல வந்து பூவா விழும் பொழுது அங்க வந்து பிரதீப் குமாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா அது ஒரு மியூசிக் டைரக்டரா சந்தோஷ் வந்து ஹேண்டில் பண்ண விதம் வந்து ஏன்னா அவரால் தான் அந்த மியூசிக் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அதுல யூஸ் பண்ண சவுண்டிங்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், யூஸ் பண்ண டியூன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுலதான் எனக்கு சந்தோஷ் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு. அதுதான் எனக்கு அதுல மாதிரி அவர் எடுத்துட்டு வந்த செஞ்சுட்டுக்கும் கிரெடிட் இருக்குடா. பட் அவர் எடுத்துட்டு வந்த கானா பாலா, பிரதீப் குமார், விஜய் நாராயண், மகாலிங்கம் அந்த மாதிரி ஒரு ரூட்டரான வாய்ஸஸ். அனந்து ஆல்ரெடி இருந்தாரா. பட் கொண்டு வந்தது ஃபேமஸ் ஸ்பாட்லைட் கொண்டு வந்து அந்த வாய்ஸ் சூஸ் பண்றவர் ஷானே விடுங்க. ஷானே அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. அந்த வாய்ஸ் அந்த ரூட்டரான பர்சனை கொண்டு வர்றாரு. யாட்ட பாட்டா சுத்தி அள்ளி தந்துரு சூரா எங்களுக்காக ஏந்தி போயல்ல ஏறு பாவா. மகான்ல அந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளோ ரூட்டரா இருக்கும். கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க, வர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அப்புறம் நடுக்கடல்ல கப்பல் இறங்கி தள்ள முடியுமா? நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா?
ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? அதே மாதிரி வந்து பாரிஸ் ஜெயராஜ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு வேற செக்மெண்ட்ல விளையாடி தள்ளி இருப்பாங்க. ஐயோ அது வேற லெவல் எக்ஸ்ட்ரீம். ஹி இஸ் ஆல்சோ ஐ ஃபீல் ஒரு ஜானர் அவர் கிராக் பண்ணல. அந்த மாஸ் ஹீரோ அந்த பெரிய ஹீரோக்கு யாருக்குமே அவர் போட்டது இல்ல. பட் போட்டிருக்காரு, பட் he can't achieve what Ani has did. அது ஒரு மத்தனா. பட் ஆனா அதுவே வேற மாதிரி எலிவேஷன். இப்ப கர்ணன்ல வேற மாதிரியான கபாலிலே நல்ல எலிவேஷன் கொடுத்திருப்பாரு. ஆனா வந்து ஒரு லெவலுக்கு மேல இப்ப கபாலில கொடுத்தது வந்து காலால வரால மீட் பண்ண முடியல. மோரல்லஸ் சந்தோஷ் ஹஸ் a different kind of impressing audience. அவ்வளவுதான். அப்படியே இந்த பக்கம் வந்துரும் 2000க்கு நம்ம வித்யாசாகர் bro. எனக்கு வித்யாசாகர் கொடுத்தது வந்து இன்ட்ரோ சாங்ஸ். அதே மாதிரி விக்ரம் பாத்தீங்கன்னா தூள் அடிச்சு தள்ளி தில் தூள் கில்லி ப்ரோ. அந்த மூணுமே இன்ட்ரோ சாங்ஸ் மூணு வேற மாதிரி இருக்கும். ரஜினிக்கு சந்திரமுகியில போட்டிருப்பாரு. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா. எனக்கு வித்யாசாகர்னா எனக்கு ரொம்ப நான் ஒரு மெலடிஸ் தான் ப்ரோ. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது அழகூரில் பூத்தவளே மலரே மௌனமா ஆற்றின் மொழி. கில்லில கொக்கர கொக்கோ பாட்டுல ஃபாஸ்ட் பீட் அதுல ஒரு மெலடி இன்ஃபியூஸ் பண்ணி அதெல்லாம் சூப்பரா எனக்கு பிடிக்கும். டீம்ஸ்ல வந்து அவர் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாத மாதிரி தெரியும். ஆனா ஒரு டீம் நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் நோட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. வெளிய இருந்து பார்க்கும்போது ஒரு டீமுக்கு வந்து பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணாத ஒரு டைரக்ட் மியூசிக் டைரக்டர் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு டீம் நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. யுவனுக்கு எப்படி நம்ம தனித்து பேசுறோமோ அந்த அளவுக்கு வித்யாசாகர் பேச மாட்டோம். சோ எப்படின்னா யுவன் வந்து டாப் லீக் தான், ஆனா செகண்ட் லீக்ல வச்சுக்கலாம். ஆக்சுவலா ஒரு அண்டர் ரேடார்ல இப்போ வரைக்கும் இருக்காரு. அது ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் வந்த ஜோன் அப்படி. ஆமா, ஒருவேளை நம்ம லிஸ்ட்ல எடுத்துறோம் 2 மியூசிக் டைரக்டர் லாஸ்டா கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு போயிடலாம். இப்போ கரண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து ஷான் ரோல்டன் ப்ரோ. ஷான் ரோல்டன் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லா மியூசிக் டைரக்டர் மாதிரி அவர் ஒரு நல்ல ஒரு ஆல்பம்ஸ் கொடுத்துட்டு இருக்க மியூசிக் டைரக்டர் தான். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஷான் வந்து என்ன எங்கேயுமே அட்ராக்ட் பண்ணல. ஐ மீன் பட் பொதுவா பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப கண்ணில் படுறதுன்னா ஒரு படத்தோட பாசிட்டிவா இருக்குன்னா ஷான் ரோல்டன் கிட்ட போயிடுறாங்க. ஆமா, அவ்வளவுதான். ஃபீல் குட் பண்ணா ஷான் கிட்ட போயிடுறாங்க. எனக்கு இப்போ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு மெலடி வந்து அலைஞ்சிட்டு வர காலத்துல திடீர்னு ஷான் ரோல்டன் வந்து அதை ரிட்ரீவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. ஒரு முறைதான் மழை வருமா ஈரமுண்டு தொடக்கம் தொடக்கமில்லை முடிவும் முடிவும் இல்லை இங்கே. விஷயம்னா டிரெக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ற மியூசிக் டைரக்டர்ஸ் தான். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அனிருத் மேல எனக்கு கோவம். அனிருத் இஸ் a fantastic melody maker. அனிருத் கிட்ட இருக்கிற மெலடி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா யாரையாவது கேக்குறது இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான். இப்போ வந்து அனி கிட்ட வந்து போறாலே ஓகே மாஸ்ன்னு போயிடுவோம். எதுக்கு டேட்ஸை வந்து ஒரு மெலடியில வேஸ்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. பட் பாயிண்ட் இஸ் தட் மெலடி அடியல டேரக்டர்ஸ் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் இவங்களே செட் பண்றாங்க. நான் ஃபீல் குட்னா நான் ஷான் கிட்ட போறேன், மாஸ்னா அனி கிட்ட போறேன் அப்படின்னு ஒரு வெசதிலிட்டியா ஜிவி கிட்ட போய்க்கிறேன். இல்ல பட்ஜெட் கம்மியா வேணும்னா நான் இவங்க சாம்சியஸ் வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மெலடி ஆயிட்டாங்க. அப்புறம் எனக்கு அவரோட மெலடிஸ் பிடிக்கும். அந்த வாய்ஸோட டெக்ஸ்சர் பிடிக்கும். ரீசெண்டா அந்த லிரிக் குவாலிட்டி அடி வாங்கும் போது ஷான் திருப்பி அதை ரிட்ரீவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் லாஸ்டா ஒரு ஐய வேங்கர். ஆக்சுவலி நான் வந்து அவனை அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டேன். எனக்கு சில சாங்ஸ் பிடிக்கல தான். பட் யாஸ்புக் இவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கையில வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. என்ன சொல்றேன், as what I said for Sean, சாய்க்குமே எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இன்னும் என் கையில வந்து எதுவும் மாட்டல. ஏன்னா வந்து அவர் இன்னும் எந்த படமும் பெருசா ஆல்பமா வெளியவும் வரல. டியூட் வந்திருக்கு, ஒரே டியூன் தான். அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரே டியூன் தான். அதே ஒரு தரத்துல நல்லா இருக்கு. இல்லன்னு சொல்லவே இல்ல. அவரோட இது பட் ஒரு எப்படி சொல்றதுன்னா நம்ம இத்தனை காலமா இப்ப நம்ம இத்தனை லிஸ்ட் சொல்லியிருக்கோம். அவங்க யாருமே வந்து பர்டிகுலரா ஒரே டியூன் ஒரு முழு படத்தை வச்சு ஓடுனது கிடையாது. ஏன்னா ப்ரோ சைடியா அவ்வளவு
கொடுத்துருக்காரு. இல்ல அதுதான் சொல்ல வரேன். ஒரு டியூன் இருக்கு, ஒரே tune cut பண்ணி போட்டாரு. வெர்ஷன்ல மிக்ஸ் பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு தான், இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா எப்படி அந்த ஒரே டியூன் நம்ம எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கோமோ உங்ககிட்ட வேற ஏதாவது இருக்கணும்ல, அதை காட்டலாம்ல. இப்ப எப்படி இருக்குதுன்னா இவர் வந்து அவர் கரியரோட எண்ட்ல இருந்துக்கிட்டு எனக்கு இதை தாண்டி மியூசிக்கே இல்லன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இருக்கு. இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்ற போது நீ வெசலிட்டா நிறைய கொடுக்கலாம்ல, இன்னும் நிறைய மியூசிக் கொடுக்கலாம்ல. எனக்கு சம்டைம்ஸ் டைரக்டர் வாங்க தெரியலையா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஏன் ஆல்பர்ட்ல ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணி போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். எனக்கு வந்து பவிழமல்லிக்கும் சித்திரபுத்திரிக்கும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. மேபி ஐ மே பி ராங். எனக்கு அது கேட்கும்போது இந்த சிங்கிள்லயே எனக்கு விழிவீக்கிற மட்டும் தான் டிஃபரெண்டா. விழிவீக்கிற எனக்கு ஆசை கூட ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். பட் பாயிண்ட் இஸ் தட் அந்த பேட்டர்ன் ஆஃப் டியூன் அவர் மாத்தணும். பிகாஸ் எனக்கு ஏன் சாஹிப்ங்கிற வந்து ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன்னா அவர் வந்திருக்கிற மியூசிக் ஃபேமிலி அந்த மாதிரி. உங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி வரப்போ ப்ராப்பரா அதை லேர்ன் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ லெட் மீ வெயிட். ஆல்பம்ஸ் நிறைய வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த லிஸ்ட்ல நம்ம அடுக்கலான்றதை நம்ம அப்புறம் பார்த்தோம். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிடுச்சு. முக்கால்வாசி எல்லா மியூசிக் டேரக்டரும் பெரிய மியூசிக் டேரக்டரும் கவர் பண்ணுறோம். யாரும் நாங்கள் விட்டுட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ப்ரோ, இந்த மியூசிக் டேரக்டர் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம எங்கள் ட்ரைலர் செக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் ஏதாவது மியூசிக் டேரக்டர் விட்டுருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.